கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர்தான். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர்தான். அவர் சமூகத்திலே எத்தனை ஆனந்தம், எத்தனை பேரின்பம் என்று எழுதியிருக்கிறதே. அவர் சமூகத்திலே ஆனந்த சத்தத்தோடு இந்த நாளிலே நாம் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 சர்வசிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கே என்றும் அர்ப்பணிப்பேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே, என்னை மீட்பர் ஜீவன் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கே என்றும் அர்ப்பணிப்பேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. ஹல்லேலூயா, 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 ஒழிந்து போனாலும் வார்த்தை எந்த மாறாதே, உலகம் அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்று பிழைப்பார்.
ஒழிந்து போனாலும் வார்த்தை எங்கே மாறாதோ. உலகம் அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். மனிதர்க்கும் ஆண்டவரிலே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே என்று எல்லா மனிதர்க்கும் ஆண்டவரிலே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா 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 சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே. உங்கள் நிலையத்தில் உம்மை பற்றுகின்றோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஒரு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று உள்ளபடியா வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நமக்கு வாய்க்க செய்ய முடியாது. நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் வார்த்தையின்படி நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அவர் நம்மை ஏந்தி தாங்கி நடத்தி நம்மை தப்பு விடுத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த நம்மை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் வந்து சில பாடல்கள் பாட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். என்ன ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. Haleluya.
அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபையான தேவனே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திர ராஜா, மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த வருடத்திலே 6 மாதங்களை ஆண்டவரே நீர் கடந்து வந்து ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து எல்லா இக்கட்டில் இருந்தோம், எல்லா ஆபத்தில் இருந்தோம் ஆண்டவரே, எல்லா கஷ்ட நஷ்ட சூழ்நிலைகளில் இருந்தோம், எல்லா நோய் நொடிகளில் இருந்தோம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் தேவைகள் மத்தியில் ஆண்டவரே நீர் முன் நின்று இந்த 6 மாதங்களை ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் நீர் கண்மணி போல பாதுகாத்து எந்த சேதமும் எங்களை ஆண்டவரே எந்த நோய் நொடியும் எந்த வாதியும் பொல்லாப்பும் நெருங்காத பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் பேச போற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே உன் பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இறங்கட்டும் ராஜா. வருகின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விரைவாக நீர் அழைத்து கொண்டு வாங்க ராஜா. தடைகளை உடைத்து போடுகிற ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது பிரசன்னம் ஆண்டவரே, உமது சமாதானம் நதியை போல ஆண்டவரே எங்களோடு இருந்து வழி நடத்திட்டோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனை மகிமைப்படுத்தும் அளவு தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. செவிகளை நீர் திறந்து விட்டீர், தெய்வமும் தேற்றம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், தெய்வமும் தேற்றம். இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க
என்றும் நினைப்பவரே ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே உரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க அல்லேலூயா. பாடலாக இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நம் நாவுகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வேணாலும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அவர் செய்கிற கிருபை நன்மை, அவர் நம்மளை பாதுகாக்கிற கிருபை எல்லோரிலும் இது சாதாரண ஒரு காரியம். அதனால் நம் நாவுகள் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரிடத்தில் நம் எல்லா பாடுகளையும் எல்லா நன்றிகளையும் சொல்வோமானால் அவர் திக்கற்றவர்களுக்கு அவர் ஒரு அரணான கோட்டையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி
உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இம்மதி கண்ணீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா இம்மதி கண்ணீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே அநாதி தேவனே நன்றி ஐயா அல்பாது தெய்வமே நன்றி ஐயா நித்திய ராஜாவே நன்றி ஐயா ஆதிய தெய்வமே நன்றி ஐயா அநாதி தேவனே நன்றி ஐயா அல்பாது தெய்வமே நன்றி ஐயா நித்திய ராஜாவே நன்றி ஐயா சத்திய தெய்வமே நன்றி ஐயா அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவர் வல்லவர் என்றும் நன்மை குறையாதவர் என்ற பாடலை கரங்களை தட்டிப்பார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
பலியாய் ஜீவித்த அந்த ஆகாரி தூயர் துதித்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த என்னை அவர் பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த என்னை அவர் தயவாய் ஊற்றியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூற்றியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை போக்கிடுவார், ஏற்று பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார், ஏற்று பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, ஏற்று கண்ணீரை துடைத்திடுவார். ஏற்று கண்ணீரை துடைத்திடுவார். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். பாவங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். இயேசுவை அண்டிக் கொண்டார், இயேசுவை அண்டிக் கொண்டார். உன் இன்னல்கள் நீக்கிடுவார், உன் இன்னல்கள் நீக்கிடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே
இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையான தேவனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த பாடல்கள் வரியிலாக ஆண்டவரே எங்களை நீர் ஆற்றி தேற்றுறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக நடந்தால் அந்த யோர்தானை நாங்கள் நடத்திடலாம். விசுவாசம் எங்களுக்கு குறையாமல் இருந்தால் அந்த எரிகோவியம் தகர்த்திடலாம் என்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த விசுவாசம் இன்னும் அதிகப்படியாக மீதம் இருக்கும் நேரத்தை நீங்கள் பொறுப்பில் எடுத்து முன்னின்று நாங்கள் அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை நீர் செய்து ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உன்னத தேவன் நம்மோடு இருந்தால் அவருடைய நிழலிலே தங்கி தாபரிக்க முடியாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி அப்படியே அவர் நிழலில் தங்கி தாபரிக்க கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இப்போது கூட நாம் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் அப்பா ஜீவநதியினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலே அப்பா பேரின்ப நதியினால் நாங்கள் முழுகும்படியாய் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை ஊற்றும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்குங்க கர்த்தாவே. அந்த சீனாய் மலையிலே இறங்கின ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒன்றுமில்லைப்பா, நாங்கள் தூளும் சாம்பலுமா இருந்துகிற ஆண்டவரே, நாங்கள் களிமண் என்று உணர்கிறோம் அப்பா. எங்களை பண்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை உபயோகப்படுத்தி நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்தான் கர்த்தாவே. அப்பா, இந்த பாத்திரம் நிரம்பி வழிய முடியாது, இந்த மண்ணால பாத்திரம் நிரம்பி வழிய முடியாது தகப்பனே. அப்பா, எங்களை ஒப்புக் கொடுங்க தாவே. குயவன் கையிலே களிமண்ணை போல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுங்க தாவே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த கரங்களை தாழ்த்துக்கிறோம். ஹல்லேலூயா, 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 Hallelujah.
அப்பா ஆவியானவரே ஆண்டவரே எங்களை நிரப்புங்க அப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஆவியானவரே கேட்போம், எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. வல்லவரே தெரிந்தல்லப்பா நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நிரப்புங்கப்பா, நிரப்ப அக்னி, நிரப்ப வல்லமை, நாம் ஒப்பு கொடுத்து நம் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விட முடியாது நாம் அர்ப்பணிப்போம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் வார்த்தையின்படி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றிலும் உண்டாக்கினவர் அவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் ஆளக்கூடியவர், எல்லாவற்றையும் சிசித்தவர். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் அவருக்கு அருளப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. வார்த்தையின்படி அவர் நமக்கு கொடுக்கப்படும் வார்த்தைக்காகவும் சபையில் ஏற்படுத்தின சாட்சிக்காகவும் கர்த்தருக்கென்று கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். இந்த நாளை கூட கர்த்தாவே சாட்சிகளை துதிக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா. ஆபகுக்கு 3:2 படியே துதிக்கிறோம். உயிர்ப்பித்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தை அப்பா சபைக்கு வெளிப்படுத்துகிற துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லும்படியாக ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் சபைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த போற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்களை கொண்டு அப்பா தீர்க்க தரிசனமாக யோவானை கொண்டு பேசின அந்த தீர்க்க தரிசியை போல ராஜா இன்றும் உம்முடைய சபைகளில் அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக அப்பா உம்முடைய வல்லமை விளங்கும்படியாக கர்த்தாவே நீ செய்ய போற உம்முடைய வல்லமையில வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா, இன்னும் அதிகமாய் கொடுக்கத்தக்க அளவுக்கு ஆமென். உம்முடைய கரங்களை ஸ்திரப்படுத்துவீராக ஆமென். உம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போற Thank you, தயவிற்காக Lord. இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எழுப்பின சாட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அப்பா, ஆண்டவரே. இன்னும் அதிசயங்களை காணும்படியாக ஆமென். அப்பா, விசுவாசத்தின் உறுதியை நாங்கள் பற்றிக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். அப்பா, காணப்படாத நிச்சயத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே. வரப்போற தாசனை மூடிமறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆமென் அப்பா, ஆண்டவரே. சபைக்கு என்ன வார்த்தை தேவை என்பது Yes. அப்பா நீர் அறிவீராஜா. Thank you, அப்பா, Lord. எலியாவை கொண்டு அப்பா எந்த இடத்தில் நீர் விழுந்தா என்பதை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே. நினைத்துக்கொள் என்று சொன்னீரப்பா. Thank you, Lord. எந்த இடத்தில் சபை விழுந்து கொண்டிருக்கிறது ஆமென். அப்பா நீதாமே வெளிப்படுத்துவீராக. ஆமென். அந்த வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆமென். அப்பா, சபைக்காக எழும்புற ஆமென். ஜெப வீரர்களை Yes. கர்த்தர் எழுப்பி தரும்படியாக Thank ஜெபிக்கிறோம். you, Lord. அப்படி நீ செய்ய போற தயவிற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. அப்பா நீதாமே மூடி மறைத்துக் கொள்வீராக. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மறைவுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அப்பா. நீதாமே மகிமைப்பட போற கிருபைக்காக நன்றி. Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி கர்த்தரை தேடுவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு ஆனந்தம் கொடுக்கிறவராயும் கர்த்தராகிய தேவனை சொந்த இரட்சகராக தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறாயும், உம்முடைய அடைக்கலம், உம்முடைய ஆனந்தம், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வாக்குத்தத்தை பண்ணவர் நீ உண்மையுள்ளவர் அப்பா, நேற்று கொடுப்பீர் என்று எங்களை விசுவாசிக்கிறோம் அப்பா. வருஷத்தின் நடுவிலே உடைய கிரியை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உடைய கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே, கிரியைகளை உயிர்ப்பியும் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கோபித்தாலும் இரக்கம் கொடுங்கப்பா. ஆபுக்கு தீர்க்கதரிசி, அப்பா நீ கோபித்தாலும் இரக்கம் காட்டுங்கப்பா அப்படின்னு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வருஷத்தின் நடுவிலே இரக்கத்தை எனக்கு கொடுங்கப்பா, இரக்கத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி அவருக்கு கேட்டு பெற்று கொண்டது போல இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலே ஒரு வார்த்தையின்படி நடத்த முடியாது. இஸ்ரவேலுக்கு அவங்க கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளாதபடி எத்தனையோ போராட்டம், எத்தனையோ யுத்தம், அவர் ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பிசாசுடைய கிரியைகள், அவங்க அந்த தேசத்துக்குள்ள போகக்கூடாது. பிசாசின் தந்திரம் அந்த தேசத்துக்குள்ள போகக்கூடாது, அவ்வளவுதான். அவர் சதி திட்டம் அதுதான். அப்படியும்
மோசே திறப்பின் வாயிலில் நின்று ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 11:20. யோசுவாவின் புத்தகம் 11:20. யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவருடைய இருதம் கடினமானதும் அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் இப்படியே அவள் பேர் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாய் இருந்தது. அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தம் அநேக தேசத்திலிருந்து யுத்தம் பண்ண கிளம்பிட்டாங்க. எத்தனையோ தேசம் அதில் யோசுவா புத்தகத்தில் எத்தனையோ தேசம் குறிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் முக்கியமான தேசங்கள் 7 தேசம். 7 தேசம் அந்த 7 தேசம் என்ன தேசம்னா நீங்கள் யாத்திராவில் படித்து பார்த்தா தெரியும், யாத்திரா புத்தகத்தில். ஆனால் இங்கே பாருங்கள், யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவருடைய இதயம் கடினமான எல்லா இதையும் கடினமாச்சு. ஆனாலும் பாருங்கள், இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல், யார் யுத்தம் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பேரில் இரக்கம் இல்லாதபடி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவளை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. யுத்தம் பண்ணுற ஜனங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள். கரங்களை தட்டுமா? ஆனால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் எப்படி ஆயிடுவாங்க? ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆயிடுவாங்க. பிரியமானவர்களே, யுத்தம் பண்ண அநேக ஜனங்க வந்தாலும் ஆனால் அந்த இரக்கம் யார் மேலே இருந்து? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்தது. அதுதான் ஆண்டவர் அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. எல்லாரையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அழித்து சங்காரம் பண்ணினாங்க. அவங்க இந்த ஜனங்கள் மேலே கர்த்தருக்கு இரக்கமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இரக்கம் உண்டாயிற்று. தாவீது ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். தாவீதின் வசனத்தில் அருமையான வசனம் ஒன்று இருக்குது. ஆண்டவரே, என் மேல் இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. பலியை பார்க்கிலும் உங்களுடைய இரக்கம் மேலானது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 18 எடுப்போம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம். தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Jesus. ஆறு வாசிங்க சிஸ்டர். 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க எப்படி இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள தாவீது. என் பேராய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்போ ஆண்டவத்தில் அன்பு கூறும்போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிட்டுவது என்னன்னா சத்தம் போடுவது. அவர்கிட்ட இரக்கத்தை கேட்டு நம்ம சத்தம் போட்டு கேட்கணும். நேற்று தினத்தில் பூமியில் ஒரு காரியம் நடந்தது தேசத்தில். இப்போ பூமியில் எல்லாருமே எல்லா நாட்டினாரும் ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? யோகா பண்ணாங்க. மௌனமாக இருந்தாங்க, யோகா பண்ணாங்க. சங்கீதக்காரன் அழகாக எதுக்காரு, வாய் பேசாதவனும் ஊமையானவனும் கர்த்தரை துதிப்பதில்லை. அவங்க துதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது.
அவர் இரக்கமுள்ள தேவன் என்று, இரக்கம் கொடுக்கிறவர் என்று, கடைசி நேரத்து இரக்கம் நமக்கெல்லாம் இரக்கம் மேன்மை பாராட்டும். அவள் இரக்கம் நம்ம மேன்மை பாராட்டும். அவளை கைவிட்டுட்டோம். அல்லேலூயா. நித்தமும் கர்த்தரை சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தாவீது சொன்னது போல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆழத்தின் என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் போய் அவர் செவியில் ஏற்றிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. பிரியமானவர்களே, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் நோக்கி அபயமிடும் போது அவரிடத்தில் நம்ம இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? லூக்கா 1:50 வாசிக்க கேட்போம். லூக்கா 1:50. லூக்கா எழுதின சுவிசேஷம். அவருக்கும் பயந்திருக்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருடைய இரக்கம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையாக உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ அவர் பயந்து நாம் நடந்தோமானால் நம் தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் தலைமுறைகளை நோக்கி பார்க்கிற தேவன். அப்போ அவரிடத்துல நம் இரக்கத்தை கேட்டு பெற்று பாருங்க. அவருடைய இரக்கம் அவருடைய பயந்தவர்களுக்கு. அவர் பயந்துட்டா அப்போ கர்த்தரை பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பயந்துட்டா போதும், சகல ஞானத்திலாம் நம்ம நிரப்பிடுவார். பயப்படுற அந்த பயம், மனுஷனுக்கு பயந்தா என்ன வரும்? கண்ணி வரும். இன்னும் பயத்தின் மேல் பயம்தான் வரும் மனுஷன் பயந்தா. ஆனால் கர்த்தருக்கு பயந்தா நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஞானத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் ஓடிக்கொண்டிருக்கேன்னு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். கர்த்தரை தேடுகளும் நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடும்போது என்ன நன்மை நம்மளை விட்டு போகாது. நிச்சயமாக நாம் கேட்கிற நன்மை அவருக்கு பிரியமானது இருந்தால் நிச்சயமாக அது கொடுப்பார். அவருக்கு பிரியமானதாக இருக்கணும், நிச்சயமாக கொடுப்பார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன அவர் வார்த்தையின்படி, அப்போது அவருக்கு பிரியமானதாக இருந்து நம்ம கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அவர்கிட்டத்திலிருந்து நம்ம இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், இசைவேலே நீ பாக்கியவான். நமக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தங்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நம் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அது ஒரு நொடியில் நீக்கி போட முடியும் அவரால். நாம் எப்படி இருக்கோம்? அவன் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பயந்துருக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்துருக்கிறோமா? போன வாரம் நீதியின் தேவன், நீதியின் பரிசாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ அந்த திருப்தியான அவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை அண்டிக் கொள்வதினால். அவருடைய அண்டிக் கொள்வதனால் நம்ம அந்த திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் இன்றைக்கு கொடுக்கப்பட 3 காரியங்களில் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும்
சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் சத்ருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பத்தின் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நமக்கு என்ன கொடுக்குறாரு? அதிகாரம் கொடுக்குறாரு. அதிகாரம் கொடுக்குறாரு. ரெண்டும் விஷமுள்ள ஜந்துக்கள். ரெண்டும் விஷமுள்ள ஜந்துக்கள். சாதாரண பாம்போட கொடிய விஷமுள்ள பாம்புகள் இருக்குது, கொடிய விஷமுள்ள தேள்கள் இருக்குது. தேள் கூட இன்னொரு பேர் உண்டு, பெருசாக இருக்கும், கருப்பா. அது பேர் என்ன? இல்லை தேளுக்கு எங்கள் வீட்டில் வந்தது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால். கொட்டானோ சொல்லுவாங்க. அது பேர் இவ்வளோ பெருசாக இருக்கும், கருப்பாக இருக்கும். நண்டு தருக்கா கரெக்ட். நண்டு தருக்கான்னு அந்த தேள் நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும், கருப்பாக இருக்கும். அது கொட்டினோடனே காலி, உடனே அடிச்சிடும், ஹார்ட் அடிச்சிடும். அதே மாதிரி பாம்புகள் கூட விஷமுள்ள பாம்புகள் கொட்டின உடனே விரியன் பாம்பு, அதான் விரியன் பாம்பு குட்டிகளே, மனுஷருக்கு அப்படிப்பட்ட விஷம் இருக்குது. மனுஷருக்குள்ள அப்படிப்பட்ட விஷம், தேலை போல விஷம் இருக்குது, பாம்பை போல விஷம் உள்ள மனுஷர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான அதுதான் சொல்றார் பாருங்க. இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். அப்போ நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுக்கொள்ளணும்? இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டால் இந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்குறாரு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் ஆனால் இப்படி விஷய சத்துக்களிலும் சத்துருடைய கிரைகளும் நாம் மிதிக்க முடியும். அவர்களை ஒன்றுமெல்லாம் இல்பொருள் ஆக முடியும். முதல்ல அவர் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒன்றை உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு, ஒன்றையும் சேதப்படுத்த மாட்டாது. அது சொன்ன உடனே அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுறார் பாருங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம், ஏசாயா புத்தகம் 27:2-3 வாசிங்க சிஸ்டர். 27:2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. அக்காலத்திலே நல்ல திராட்சை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி படிங்க. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தீர்க்கதரிசியாக ஏசாயா நம்மை குறித்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தர் ரட்சிக்கப்பட்டதானே உனக்கு ஒருவரும் இல்லை. ஆனால் சத்ரு கிரியைகள் உன்னை சேதப்படுத்தாதபடி அதை மேற்கொள்ளபடியாய் முதல்ல என்கிட்ட நீ எப்படி கேட்டுக்கணும்? இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. அப்படி நாம் கேட்டு பெற்றுக்கொண்டவனால் பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணி பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எப்படிப்பட்ட ஒரு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறார் பாருங்க. பாதுகாப்பு கொடுக்க பாருங்க. இன்றைக்கு ஜனாதிபதிக்கு, பிரசிடெண்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு தெரியும். அவங்க கார் நடுவில் போகும், இந்த பக்கம் ஒரு 7 கார் போகும், இந்த பக்கம் 7 கார் நடுவில் அவங்க கார் போகும். அதெல்லாம் பாதுகாப்பா? அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை. மனித பாதுகாப்பு அட்டுப்போனது. ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பாதுகாப்பு இருந்து இந்திரா காந்தி அம்மாவை சுட்டுட்டாங்க. அவ்வளோ பாதுகாப்பு இருந்து ராஜீவ் காந்தியை என்ன பண்ணிட்டாங்க? பாம்பு வச்சு கொண்டுட்டாங்க. இது எவ்வளோ பேர், எவ்வளோ தேச தலைவர்கள். மனித
பாதுகாப்பு ஒன்றுமில்லாம் இல்பொருளாகும். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி நம்மை அடிக்கடி அதுக்கு தண்ணி பாய்ச்சி ஒருவேளை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எப்படி ஒரு பாதுகாப்பு! கரங்களை தட்டுவோமா? எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுவா பாருங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான். இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக தேவ பாதுகாப்பு நம்ம உண்டா இருக்கோம். இல்லை பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் இந்த திராட்சை 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:1 சீக்கிரம் வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்று ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாருங்க, அந்த திராட்சை தோட்டம் தான் நாம. கரங்களை தட்டுவோமா? திராட்சை தோட்டம். ஆனா ஆண்டவர் வந்து அது வித்தியாசமா சொல்றாரு. இதா திராட்சை தோட்டக்காரர், திராட்சை தோட்டக்காரர். நம்ம கொடிகள், நம்ம கொடிகள், நம்ம கொடிகள். அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி அவர் காப்பாற்றுவார்? கர்த்தர் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதை தண்ணி பாய்ச்சி ஒருவரை சேதப்படுத்தாதே அது இரவு போலும் காத்துக்கொள்வேன். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ஏசையா அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி, திராட்சை செடியை பற்றி அழகாக பாடியிருக்கார். ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்க, 1ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே. பாருங்க, பாம்புலே எத்தனை 2 வகை இருக்குது. லிவியாதான்றது ஆண்டு விரோதமான பாம்பு, விரோதமான ஒரு பூச்சி. இந்த பாம்பு தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது. இந்த பாம்பு தான், இந்த சர்ப்பம் தான். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சர்ப்பங்களை போல, தேள்களை போல இருக்கிற மனிதர்கள் நம்ம ஒன்று செய்த முடியாது. ஒன்று நம்ம சேதப்படுத்தாது. கலங்காதீங்க. அந்த மனிதர் மூலமாக நமக்கு இக்கட்டான சூழ்நிலை. தாவீது சொன்னது போல என்ன பாடினார் அவர்? தாவீது 18ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், சத்தத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். அபயமிடுங்க, இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த. யோவான் 15ஆம் அதிகாரம் எடுங்க, அதில் பாருங்க 15 1 2 3 வாசிங்க சிஸ்டர். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதான் இரவும் பகலும் நம்மை காக்கிறார். நம்ம பரிசுத்தத்தோடு வாழ, பரிசுத்த ஜீவன் ஜீவிக்க, அவர் சமூகத்தில் எப்போதும் நம் மகிழ்ச்சியோடு காணப்பட, அவர் சமூகத்தில் எப்போதும் ஆனந்த சத்தத்தோடு துதித்து பாட ஆண்டவர் சொல்றாரு. நல்ல கனி கொடுக்கும்படியா, அதிக கனிகள் கொடுக்கும்படியா அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். 4 என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவள் நிலைத்திருக்கிற தன்மை நமக்கு வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அவள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம பாதுகாக்கப்படுவோம், நம்ம பாதுகாக்கப்படுவோம். நல்ல கனி கொடுப்போம், நல்ல கனி கொடுப்போம், நல்ல கனி கொடுப்போம். கனி தரும் மரங்களாய் அவர் நம்மை ஏற்படுத்துவார். அந்த இரக்கத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, இதில் 3 காரியங்கள் நாம் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அவரிடத்தில் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி. முதலாவதாக, தீய சதி திட்டத்தில் சேதமின்றி அவர் நம்மை காப்பாற்றுவார். முதலாவதாக, தீய சதி திட்டம் யார் மூலமாக வரும்? இதெல்லாம்
மனுஷர் மூலமாக தான் வரும். சூப்பராக சதி தீட்டுவாங்க. இவங்களை எப்படி விழ வைக்கலாம், இவளை எப்படி அங்கலாய்க்க வைக்கலாம், இவளை எப்படி கீழே தள்ளலாம். சதி திட்டம். அந்த சதி திட்டத்தில் அவர் நம்மை சேதப்படுத்தாதபடி சேதமின்றி காப்பாற்றுகிறவரே தேவன் கர்த்தர் மாத்திரமே. இரவும் பகலும் கர்த்தர் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரை சேதப்படுகிறது இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். தண்ணீர் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவரே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆவியானவரே நான் சேதமின்றி எனக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, இரவு பகல என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த மனுஷனுடைய தீய சேதமின்றி கர்த்தர் நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த தீய சதி திட்டம் அதிகமாக வந்தது யாருக்குன்னா தானியேலுக்கு தான். தானியேலுக்கு தான். அது வருவதற்கு முன்பாக தானியேல் பாருங்க ஒரு காரியம் செய்தார். என்ன காரியம்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 2:17. தேங்க்யூ லார்ட். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், எங்கம்மா? தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. எங்கம்மா கேட்டான்? யார்கிட்ட கேட்டான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டான். அந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை என்னன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். சொப்பனத்தையும் சொல்லணும்னு சொல்லி பாபிலோன் ராஜா ஒரு கட்டளை இட்டார். கட்டளையிட்டோடனே தானியேலுக்கு என்ன பண்ணணும்னு புரியலை, என்ன செய்யணும்னு தெரியல. இது ஒரே ஒரு காரியம், அவர்கிட்ட போய் இறக்கம் கேட்டது தான், அவர்கிட்ட போய் விழுது தான், வேறு வழியே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போனான், எல்லாரும் கூட போனான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழும் பாபிலோன் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அப்போ நம்ம இரக்கம் கேட்டோம் வச்சுங்க, அந்த சதித்த மனுஷால் சதித்தம் ஒன்றுமில்லாமல் போயிடும். முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இரக்கம் பெருகணும் பாக்கியவான். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம இரக்கம் பெற முடியும். பாருங்க, இந்த தானியேலுக்கு 6ஆம் அதிகாரம், தானியேலின் புத்தகம் 6, தானியேல் புத்தகம் 6:22-23 வாசிங்க சிஸ்டர். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவள் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்க, தானியேலுக்கு முதல் சொப்பனம் அது எப்படியே சொல்லிட்டாரு. ரெண்டாவது இந்த தானியேல் என்ன பண்ணா, இதில் 11வது வசனம் வாசிங்க சிஸ்டர், 6:11. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இவங்க ஒரு கட்டளையிட்டாங்க, இந்த சிலையை வணங்கணும். ஒரு சிலையை இப்போ பாருங்க, இன்னொரு கட்டளை போடுறாங்க. படிங்க சிஸ்டர், ராஜ்யம் 7 படிங்க, 7 படிங்க, 5 படிங்க சிஸ்டர். பின்பு அந்த பிரதானிகளும்
தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ஆ. ராஜாவினிடத்தில் போய் ஆ. அவனை நோக்கி, ஆ. தரியு ராஜாவை நீர் என்றும் வாழ்க, ஆ. எவனாகிலும் ஆ. 30 நாள் வரையில் ஆ. ராஜாவாகி உம்மை தவிர ஆ. எந்த தேவனை ஆனாலும் ஆ. மனுஷனை ஆனாலும் நோக்கி ஆ. யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் ஆ. அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ஆ. ராஜா கட்டளை பிறப்பித்து ஆ. உறுதியான தாக்கீத்து செய்ய வேண்டும் என்று ஆ. ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் ஆ. தேசாதிபதிகளும் ஆ. பிரபுக்களும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஆ. தலைவர்களும் ஆ. ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இது மனுஷனுடைய சதி திட்டம். எதையும் வணங்கக்கூடாது. தானியேல் அவங்க தேவர்களை வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட போகக்கூடாது, மனுஷன் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சதி திட்டம் திட்டுறாங்க. இந்த சதி திட்டம் அது டாக்குமெண்ட் ஆகிட்டாங்க. தாக்கீது செய்யப்பட வேண்டும். ராஜ்யத்தின் எல்லா பிரதானிகளும் தேசாதிபதி பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். 8வது வாசிங்க சிஸ்டர். இப்போதும் ராஜாவே, ஆ. மேதியருக்கும் பெர்சியருக்கும் ஆ. இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே ஆ. அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி ஆ. நீர் அதை கட்டளையிட்டு ஆ. அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றாக. ஆ. அப்படியே ராஜாவாகிய ஆ. தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு ஆ. கையெழுத்து வைத்தான். ஆ. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று ஆ. அறிந்த போதிலும் ஆ. தன் வீட்டுக்குள்ளே போய் ஆ. தன் மேலறையிலே ஆ. எருசலேமுக்கு நேராக ஆ. பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே ஆ. தினம் 3 வேளையும் ஆ. தன் தேவனுக்கு முன்பாக ஆ. முழங்கால் படியிட்டு ஆ. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, அவன் பயப்படல, கையெழுத்து எழுதல. அவன் தானியேல் முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் போனான், இரக்கம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக. எந்த சூழ்நிலையிலும் முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் போயிடுவார் தானியேல். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு கேட்பார், ஆண்டவரே இந்த காரியம், அந்த காரியத்தை குறித்து கேட்க மாட்டார். இந்த காரியம் தானியேலா வென்றால் என்ன பண்ணுறாரு, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவர் எங்கே போனார், ஆண்டவரை தேடி போனார், கர்த்தரை தேடி போனார். எதற்காக? இரக்கம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக, இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தானியேல் போகிறார். பாருங்க, அதிலே 22 வாசிங்க சிஸ்டர், 16 வாசிங்க, 6:16 வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆ. கட்டளையிட ஆ. அவர்கள் தானியேலை கொண்டு வந்து ஆ. அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ஆ. ராஜா ஆ. தானியேலை நோக்கி, ஆ. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஆ. உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, ராஜா என்ன சொல்றாரு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கரங்களை தட்டுவோமா. மனுஷர்கள் சதி திட்டம் தீட்டினாலும் ஆனால் ராஜாவுக்கு கர்த்தர் மேலே ஒரு அபிப்பிராயம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. தானியேலே, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கன்ஃபர்மேஷன் கொடுத்துறார் தானியேலுக்கு. 19:20 வாசிங்க சிஸ்டர். 19:20 வாசிங்க. காலமே ஆ. கிழக்கு வெளுக்கும் போது ஆ. ராஜா எழுந்திருந்து ஆ. சிங்கங்களின் கபிக்கு ஆ. தீவிரமாய் போனான். ஆ. ராஜா கபியின் கிட்ட வந்தபோது ஆ. துயர சத்தமாய் ஆ. தானியேலை கூப்பிட்டு, பாருங்க, அவனுக்கு தூக்கமே இல்லை, ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணினாலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிட்டு. தண்டனை கொடுத்து தானியேலுக்கு. யார் கொடுத்து? ராஜா கொடுத்துட்டாரு. ஆனால் தூக்கம் யாருக்கு வரல? ராஜாவுக்கு வரல. நமக்கு முன்பாக நமக்கு சதி திட்டினா அவங்களுக்கு தான் தூக்கம் இல்லாமல் போவோம், நம்ம நல்லா உறங்கலாம். கரங்களை தட்டி கட்ட நாம் காரணம் என்னவென்றால் நாம் இரக்கமுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள், இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். தானியேலோ வென்றால் அவன் பழக்கத்தின்படியே 3 வேளையும் தன் வீட்டில் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டிருந்தான். எந்த காரியத்தை கொடுத்தோம் அவன் பயப்படலை, கலங்கலை. தானியேல் 4 ராஜ்யத்தில் 2வது பிரதானியாக இருந்தான். காரணம் என்னவென்றால் அவன் எல்லாவற்றையும் தானியேல் தேவனிடத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான், தேவனுடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த ராஜா என்ன சொல்றாரு, கெபியின் கிட்ட போது படிங்க சிஸ்டர். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, கம்பீர சத்தமா இல்ல,
எப்படி? துயர சத்தமாய், துயர சத்தமாய். தானியேலை கூப்பிட்டு, ஆ. தானியேலே, ஆ. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஆ. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஆ. உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா ஆ. என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. தானியேல் தைரியமா ஒரு பதில் சொல்றாப்ல. 21 வாசிங்க சிஸ்டர். அப்படியே. அப்பொழுது தானியேல், ஆ. ராஜாவை நீ என்றும் வாழ்க, ஆ. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆ. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆ. அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எப்படிப்பட்ட சதி திட்டத்திலும் நம்ம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. அவங்க தான் முடித்து போடுவாங்க. அவங்க தான் என்ன போட்டாங்க, என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? எடுத்து வாசிப்போம். தானியேல் 3:25 வாசிப்போம் சிஸ்டர். அதற்கு அவன், ஆ. இதோ 4 பேர் விடுதலையாய் ஆ. அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆ. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆ. 4ஆம் ஆளின் சாயல் ஆ. தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அந்த என்றான். அக்கினியில போட்டாங்க 3 பேரை. யார் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்டாங்க. அவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி, நேபுகாத்நேச்சாரே, நாங்க இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்காவிட்டாலும் எங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராக, தேவன் வல்லவராக இருக்கிறார். உனக்கு அறியாத இருக்கிறியா, நீ அறியாமல் இருக்கிறியா? ஒரு தைரியமாக கேட்குறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க 4 பேர். காரணம் என்னவென்றால் அவர் நம் நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார், நம் நடுவில் உலாவு இருக்கிறார். மனுஷ சதி திட்டத்துக்கு அவர் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்வார். பாருங்கள், இவங்களை கொண்டு வந்து போட்டாங்க இல்லையா, அவங்க என்ன நாங்கள் பார்க்கலாமா? 24 வாசிங்க சிஸ்டர். 23 தான் வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆ. என்னும் அந்த 3 புருஷரும் ஆ. கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சுளையின் நடுவிலே விழுந்தார்கள். ஆ. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஆ. பிரமித்து ஆ. தீவிரமாய் எழுந்திருந்து ஆ. தன் மந்திரிமார்களை நோக்கி, ஆ. 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக ஆ. அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். ஆ. அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆ. ஆம் ராஜாவே என்றார்கள். ஆ. அதற்கு அவன், ஆ. இதோ 4 பேர் விடுதலையாய் ஆ. அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆமென். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. Yes. 4ஆம் ஆளின் சாயல் ஆ. தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அல்லேலூயா. நமக்கு சதி திட்டம் தீட்டுறாங்கன்னா கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் மத்தியிலே அந்த சதி திட்டத்தில் கர்த்தர் நம்மோட 4வது ஆளாக இருப்பார். நம்ம ஒருத்தரா போனால் 2வது ஆளாக இருப்பார், நம்ம 2 பேர் போனால் 3வது ஆளாக இருப்பார், நம்ம 3 பேர் போனால் 4வது ஆளாக இருப்பார். நம்ம விரோதமாக எழும்புகிற காரியங்கள் ஒன்றும் வாய்க்காது, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. பாருங்கள், இந்த தானியேல் பாருங்கள், எடுத்து வாசிங்க சிஸ்டர். அதே 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க சிஸ்டர். 22 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆ. அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் ஆ. குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆ. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் ஆ. நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்க தானியேலுக்கு. ராஜாவே, சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கர்த்தருக்கு முன்பாக குற்றம், அவர்கிட்ட இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாச்சு. நம்ம இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாலே நம்ம குற்றம் இல்லாதவர்களாகிடுவோம். கோபித்தாலும் இரக்கம் காட்டுங்கப்பா. பாவம் செய்வது ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்தாலும் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பாவம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீ யாருக்கு மன்னிக்காமல் இருக்கீங்க, மன்னிங்க. 7 மன்னிங்க. மன்னிப்பு என்று விலையேற பெற்றது. அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காரு. மற்றவர்கள் நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு, மற்ற காலம் நம்ம சேதப்படுத்தாது, மற்றவர்கள் மன்னிங்க. அந்த இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள். இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள், இரக்கம் பண்ணுவோம், இரக்கம் பெறுவார்கள். அந்த இரக்கத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ராஜா
தானியேலே ஆண்டவர் கேட்குற. அப்போ ராஜா தண்ணில் மிகவும் 23 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, பாருங்க இங்க இந்த வசனத்தை கூட பாருங்க, அவருக்கு முன்பாக குற்றமான காணப்பட்டேன், ராஜாவுக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ராஜா இப்படி போட்டார் என்ன செய்துட்டான்னு சொல்லி அவரை வந்து வித்தியாசமாக பேசலை. ராஜா என்ன நான் செய்யாத தவறுக்கு என்ன தண்டிச்சாரு, நான் செய்யாத தவறுக்கு என்ன சிங்கக்கேபியில் போட்டார், நான் செய்ய தவறுக்கு நண்பர்களை அவங்க செய்ய தவறுக்கு நண்பர்களை தீ நடுவில் போட்டார். எதுவுமே அது நீதியான காரியம், அவங்களுக்குரிய காரியங்கள், நீதி கேடு செய்ததில்லை. அப்போ அந்த காரியத்தில் என்ன தானியேல் ராஜாவை மன்னிச்சிட்டாரு. அழகாக சொல்கிறார் பாருங்க. அப்பா ராஜாவை உமக்கு முன்பாகும் நான் நீதி கேடு செய்ய உமக்கு விரோதமாக நான் எழும்பவே இல்லை. நான் ஆண்டை விட்டு இறக்கம் பெற்றாச்சு. நான் இறக்கம் கேட்டு பெற்றவனே சிங்கன் வாயை கட்டி போட்டார், சதிசேர் வாயை கட்டி போட்டார், விரோத ஆயுதம் கொண்டு வாய்க்காமல் செய்துட்டாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விரோதமாக நம்ம செய்து தீட்டுறாங்களா, பயப்படாதீங்க. பச்சாரி ஸ்திரீ கொண்டு வந்தாங்க. அவன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போனா, யார்கிட்ட போனா, ஆண்டை விட்ட ஓடிட்டா. எதற்காக? இரக்கத்திற்காக. எல்லாம் கல் எடுத்துகிட்டு வராங்க. பெரிய பெரிய கல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே கல்லை கூட சாகடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரே கல்லை கூட அடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க மோச நியாயப்பிரமாணத்தை எடுத்துகிட்டு வராங்க. மோச நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறியணும், இவளை கொன்று போடணும். மோச நியாயப்பிரமாணம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டாரு, இயேசு மாற்றிட்டாரு. மோச கொடுத்தாரு, மாற்றிட்டாரு. உன்னில் அன்பு கூறு போல பிள்ளைல அன்பு கூறு. அந்த அன்பு இல்லாதவங்களா ஆண்டவர் விட்டு ஓடி வராங்க. எல்லாமே அந்த ஜனங்கள் ஓடி வராங்க, யூத ஜனங்கள் ஓடி வராங்க. ஓடி வந்து இவளை நீ கல்லெறிந்து கொல்லணும், அதுக்காக வரும். ஆண்டவர் யாரையும் பார்க்கல, அவர் நியாயமாக தீர்ப்பு செய்யணும்ல. தானியேல் கேட்டார்ல, என்ன கேட்டார்? உமக்கு முன்பாக அவர் நீதிபதி, நியாயாதிபதி. அவர் நீதி இல்லாத தெரியாமல் ஓடி வராங்க, அந்த ஜனங்க ஓடி வராங்க. இந்த பொண்ணை எப்படியாவது கொண்டு போட்டுடணும், இந்த மகளை எப்படியாவது கொண்டு போட்டுடணும். விபச்சாரம் செய்துட்டா, உன் ஜனங்களுக்குள்ள விபச்சாரம் செய்துட்டா, அவளுக்கு கொண்டு போட்டுடணும். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. கீழே உட்காந்து அவனுக்குள்ளே பார்க்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பாவம் செய்தாங்க தெரியும். அதனால் அவன் பாவங்களை எல்லோரும் எழுதி கொண்டிருக்காரு. நீ இந்த பாவம் செய்த, இந்த பாவம் செய்த. அவள் கண்களுக்கு மறைவாக இருந்ததில்லை. நாம் செய்கிற பாவம் அவள் கண்கள் மறைவாக இருக்காது. எல்லாம் தெரியும். மனுஷனை ஏமாற்றிடலாம், அவனுக்கு தெரியாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. மனுஷனை ஏமாற்றி விடலாம், அவனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, பா உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ, முதலில் கல்லெறியட்டும். எல்லாம் என்ன பண்ணாங்க? போட்டு ஓடி போயிட்டாங்க. அவள் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டுகிட்ட ஓடி வந்தா. பாவத்தை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிடனோ இரக்கம் பெறுவான். சாலமோன் எழுதினார் நீதிமொழிகளில். அப்போ பாவத்தை அறிக்கையில் ஓடி வந்தா. ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், இரக்கத்தை கொடுங்கப்பா. கரங்களை தட்டுவோமா? நான் பாவம் செய்ய இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டு சமூகத்தில் ஊட்டி செபிக்க ஓடி வந்தா. இந்த ஜனங்க கல்லெறிய வேணும், கொலை செய்ய வேணும்னு, அவங்க தீர்ப்பு செய்ய வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆண்டு ஒரே ஒரு தீர்ப்பு தான், உங்களில் பாவம் செய்யணும், முதல்ல அவங்க கல்லெறிந்து கொள்ளுங்க. அங்கே எல்லாம் யார் யார் இருந்தது? சிறுவர் முதல்
பெரியவர் வர சின்ன பசங்களும் முதியவரெல்லாம் பாவம் செய்தவங்க. இப்போ ஆண்டவர் காலத்திலே பாவம் அதிகமாக இருந்திருக்கு. இல்லை ஒருத்தனா கல் எறியணும்ல, நான் பாவம் அறியாதவன் ஒருத்தன் கல் எறிஞ்சிருக்கணும்ல. அவன் நியாயாதிபதி, அவர் நீதிபதி, அவருக்கு தெரியும். அதனால் கல்லெறி முடியல. ஏதாவது காலத்தை பாவம் செய்திருப்பாங்க, எல்லாம் கல்லெறி போட்டு ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் ஒரே தீர்ப்பு சொன்னார். என்ன சொன்னார்? என்னம்மா நான் உங்களை எதுவும் பண்ணலையா? சரிம்மா, நானும் ஒன்று தீர்க்க மாட்டேன், நான் தீர்க்க மாட்டேன். இனி பாவம் செய்யாது, இனி நீ பாவம் செய்யாது, இனி நீ பாவம் செய்யாது. எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இப்போ மனுஷ சதி திட்டத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல இரக்கத்தை தேடணும், இரக்கத்தை கேட்கணும். அந்த இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாலே போதும். உலகமும் மாமிசம் ஒழிந்து போகும், கர்த்தர் வார்த்தையோ ஒழிந்து போகுது. எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போகுது. கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போகுது. அப்போ அவரிடத்தில் நம்ம இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கம் காட்டுங்கப்பா, எங்கள் மேலே இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்கே பாருங்க, அந்த இரக்கத்தை தானியேல் பெற்றுக்கொண்டு இவன் மேல் சதி திட்டம் தீட்டினாங்களே. யார் யார் சதி திட்டம் தீட்டினாங்க? ஒரு பட்டியலே இருக்குது. பிரதானி, தேசாதிபதி, பிரபு, மந்திரிமாரி, தலைவர் எல்லாமே ஆலோசனை பண்ணாங்க. தானியேல் எப்படியாவது சிங்கக்கேபியில் போட்டுடணும். ஆனால் தானியேல் முதல்ல எங்கே போனார்? இதாகிட்ட போயிட்டார். இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளாரு. அப்போ நம்மளுக்கு எதிராக சதி திட்டம் வருதா? முதல்ல தெரியும். ஆண்டவர் உண்மையான நேசிகளுக்கு அது வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசி ஆபகுக்கு என்ன சொன்னார்? வருஷத்தின் நடுவிலே உயிர்ப்பியும். அந்த வசனத்தை 100 முறை படிங்க சிஸ்டர். வெளிப்படுத்துகிறேன், நான் கண்டேன், கேட்டேன், பார்த்தேன். அருமையான வசனம். இந்த வருஷத்தின் நடுவிலே அவர் இரக்கத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே படிங்க சிஸ்டர். 3:2 ஆபகுக்கு 3:2. கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். பாருங்க, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று, எனக்கு பயம் உண்டாயிற்று. அப்போ ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தினதை நம்ம கேட்போம், காண்போம், பார்ப்போம், எல்லாம் செய்வோம், தெரியும். அப்போ நமக்கு தன்னாலே ஒரு பயம் வரணும், தன்னாலே ஒரு பயம் வரணும். அப்போ அந்த பயத்தை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பயம் எனக்கு, என் மேலே இரக்கம் காட்டுங்கப்பா. கோபித்தாலும் நீர் இரக்கம் செய்யும், என் மேல் கோபித்தாலும் என் மேல் இரக்கம் செய்யும். பரலோகத்தை பலவந்தம் பண்ணணும், பலவந்தம் பண்ணணும். அப்போ அதை நாம் என்ன செய்யலாம்? பிடித்து கொள்ளலாம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, இந்த சதி திட்டத்தில் சேதமின்றி நிச்சயமாய் காப்பாற்றுவோம். எப்படி ஒரு சதி திட்டமாக இருந்தாலும் அவர் சொன்னார்ல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், வாய்க்காமல் போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படி அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் நம்ம கேடகமாக இருக்கிறார். அவர் நாம் அவர் நோக்கி அபயப்படும்போது அவர் நம்ம சத்தத்தை கேட்கிறார். என்ன ஆண்டவரே, இந்த வியாதி இப்படியே இருக்குமா? கேள்விக்குறி மட்டும் போகக்கூடாது. அந்த கேள்விக்கு பதிலாக இரக்கத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேளுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடியும். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட ஒரு 19-20 காலம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கக்கூடிய காலம் அது. படித்து பாருங்கள். ஒரு வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பிரசங்கி எவ்வளோ ஞானத்தோடு எழுதியிருக்கார் பாருங்க. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. பூமி வானத்துக்கு கீழே எல்லாவற்றும் மாயை. நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. சத்தியத்திட்டாங்களா? கவலைப்படாதீங்க. இரக்கத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேளுங்க, இரக்கத்தை கேளுங்க. இரக்கத்தை கேட்க பெற்றுக்கொள்வான்.
இரக்கம் முன்னதாக நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டும். கரங்களை தட்டுவோமா? நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த உடனே போதும், வாக்கு தத்துவத்தை கொடுத்தாச்சு, அதை வாயினால் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வாங்க. வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டணும். உரிமை அப்பதான் அதை நாம் பெற்றுக்கொள்ளும். அது உள்ள வியாக்கிரத்தை ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் அநேக ரகசியங்கள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதம் மாற்றுவார். கரங்களை தட்டுவோமா? நமக்கு ஏன்னா நம்ம இரக்கம் பெற்றாச்சு, இரக்கம் கேட்டு பெற்றாச்சு, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாச்சு. அல்லேலூயா. அதான் சதி திட்டம் வருதா, பயப்படாதீங்க. விரோதமாக எழும்புறாங்களா, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வேதத்தில் 365 தடவை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாது. ரட்சிப்புக்கு வந்த காரணமே ஏசாயா 41:10 தான். 41:10 தான். என் மகள் டெய்ஸி 2.5 வயசு வரைக்கும் பேசலை, நடக்கலை. 2.5 வயசு வரைக்கும் பேச மாட்டேங்கிறான், நடக்க மாட்டேங்கிறான்ட்டு ஒரே. அப்போ விக்கிரகத்தில் தான் இருந்தேன். ரோமன் கத்தோலிக் சபையில் பக்தி வைராக்கியம் இருந்தேன். பவுலை போல் பக்தி வைராக்கியம் கொண்டு இருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கு கூட தவற மாட்டேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போயிடுவேன், சர்ச்சுக்கு போயிடுவேன். ஜெமினியில் இருக்கிற திரேசா சர்ச், சென்ட் திரேசா சர்ச்சு, இங்கேருந்து போவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு பாருங்க, இங்கேருந்து போகணும், அங்கேருந்து கொண்டு வந்துட்டேன் பாருங்க. கரங்களை தட்டுவோமா? இங்கேருந்து போவேன். நான் திருமணம் ஆகலை. அப்போது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அங்கெல்லாம் என்ன ஞானஸ்தானம்? தெளிப்பு ஞானஸ்தானம். தெளிப்பாங்க, அவ்வளோதான். தெளித்து விட்டுருவாங்க. கரங்களை தட்டுவோமா? தெளித்து விட்டுருவாங்க. இங்கே தான் மூழ்க வைப்பாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகளை தான் மூழ்க வைப்பாங்க. நான் தவறாக சொல்லலை. அவங்க எல்லாம் பாவத்தை சேர்த்துட்டு வந்து அவங்க அந்த திருப்பந்தியில் நன்மையில் கலந்து கொள்வாங்க. திரும்ப அந்த பாவத்துக்கு தான் போவோம். ஏன் தெளித்து விட்டுறாங்க, அவ்வளோதான். நம்மள பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைச்சாச்சு. அதனால் அந்த பாவத்தில் எப்பவுமே நாம் தொடர்ந்து ஓடக்கூடாது. என்ன பாவம் நம்மக்கிட்ட இருக்கா அவர்கிட்ட அறிக்கைட்டு இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கிட்ட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். இந்த ஐக்கியம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இரக்கத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. என் குடும்பத்தில் குடும்ப எங்கள் மனைவிக்கு சொந்தக்காரர் அவங்க தான், ஏன்பா நீ மெய்யான தேவத்தை பின்பற்றாமல் விக்கிரகத்தை போய் பின்பற்றிருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வா, இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள். இரக்கம் கொடுக்குற அவர் தான். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள், பாக்கியவனா இரு அப்படின்னு சொல்லி முதல்ல வழியை சொன்னாங்க. நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். முதல்ல ஆவிக்குரிய சபை புருஷபாக்கத்தில் இருக்கிற ஏசிய சபையில் நான் முதல்ல கால் எடுத்து வச்சோன்னே, தேவ மனுஷர் பரிசுத்தவான் பாஸ்டர் சாம்சுந்தரையா முதல்ல அந்த வார்த்தை நான் அப்படி கால் வச்சோன்னே, என் மகனே நீ பயப்படாதே, உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ கலங்காத திகையவன் தேவன், என் நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த வார்த்தை அப்படியே என்னை மெய்சிலுக்க வைத்தது. யாருக்கும் வராத வார்த்தை. நீ பயப்படாதே. அந்த வார்த்தையின் நிமித்தம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட கையோட ஆண்டவர் என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். நல்லா பேசினான், நல்லா நடந்தா. அவரோட பிள்ளை மகள் இன்றைக்கு 6 மாதம் கூட ஆகல, அநேக வார்த்தைகள் பேசுது. கரங்களை தட்டுவோமா? அநேக வார்த்தைகள் பேசுது. பாருங்க, கர்த்தருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
பிரியமானவர்களே, நம்ம சதி திட்டாங்கன்னா அவங்களும் ஆண்டவர் பார்ப்பார். அந்த சதி திட்டத்தினாலே அவர் முறியடிச்சார். வாசிக்க கேட்போம். வாசிங்க சிஸ்டர், 24 வாசிங்க, முடிச்சிடலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து சிஸ்டர் 6:23 வாசிங்க சார். 6:23, 24. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, இங்கே சந்தோஷப்படுறாரு ராஜா. இங்கே அங்க வந்து என்ன, தீ நடுவு, இங்க சிங்கக்கேபி, அங்க 3 நண்பர்கள், இங்க தானியல், அங்க 3 பேர் நடுவில் உலாவினாரு. இங்க சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. காரணம், இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள். அந்த இரக்கத்தை நான் கேட்டு பெற்றுக்கொண்டா எப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம சேதப்பட. படிங்க சிஸ்டர். தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒன்றும் சேதமும் காணப்படவில்லை. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். பாத்தீங்களா, தேவன் நியாயாதிபதி, அவர் நீதிபரர். அவடத்துல என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்கிட்ட இலக்கம் கேட்டு பெற்றுக்கொண்டால் நாமும் அப்படியே எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் தானியேல் மேல் குற்றம் சாட்டி மனுஷரை வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேருமுன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆயுதங்கள் ஒன்று ஓட்டாமல் போகும். தானியேல குற்றம் சாட்டின தானி சிங்ககபிலே உட்கார்ந்தாரு. சிங்கக்குட்டை ஏன்னா ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தானி, எப்பா நீ என்னை கடிக்க தான் வந்த, என்கிட்ட பேச வரல, என்னை கடிச்சு ஏன் கடிக்காமல் இருக்கிற? சிங்கம் என்ன பேசியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? பேசியிருக்காதா? பேசியிருக்காது. ஏன்னா ஆண்டவர் கட்டி போட்டார். நான் சும்மா ஒரே ஆடி இருப்பாங்க. சிங்கம் ஒரு வார்த்தையும் பேசியிருக்காது. அப்படியே முன்னிருந்துருக்கும். கட்டி போட்டது துணியில் கட்டி போட்டுருக்கோம், வாயை கட்டி போட்டாச்சு, அவ்வளோதான். தானியேலுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இந்த சிங்கம் பேச மாட்டேங்குது, இதை கடிக்க தான் அனுப்பிச்சாங்க, இது பேச உக்காண்டிருக்க. இரக்கம். தானியேலோ வென்றால் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? சதி திட்டத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறோமா? சதி திட்டத்தை சிக்கிக்கொண்டு இருக்கிறோமா? பயப்படாதீர்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடும் என்று சொன்ன தேவனவர். பாருங்க 25 வாசிங்க சிஸ்டர். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. பாருங்க, ராஜா முதல்ல என்னதான் வணங்கணும்? நான் நினைச்ச சிலை தான் வழங்கணும். நான் என்ன பிரமாணம் போட கையெழுத்து போட்டு அதுக்கு கீழ்ப்படியணும் சொன்னவர் அப்படியே மாறிட்டாரு. பாருங்க, அப்படியே தலைக்கீழ் ஆயிட்டார், வேற ஒன்றும் இல்லை. பின்பு ராஜாவை தரியு தேசமெங்கும் குடியிருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுத என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம். கரங்களை தட்டுவோமா? முதல்ல சமாதானத்தை கோருகிறார். ஆண்டவர் சொன்னார்ல, உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ராஜாதி ராஜா, இவன் தேசத்துக்கு தான் ராஜா. ராஜாதி ராஜா என்ன சொன்னார்? அதை உரிமை பாராட்டுங்க. சமாதானமற்றவளா இருக்கீங்களா? ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் எனக்கு வேணும், அந்த இரக்கம் வேணும். ஆண்டவரே இரக்கம் வந்துட்டா அப்போ நான் சமாதானம் பெற்றுக்கொள்வேன். பாருங்க, எல்லாரும் தூக்கி போட்டவனும் எலும்புகளும் முடிச்சிச்சு சிங்கம். தானியேல் கிட்ட ஊமையாக இருந்த சிங்கம் இவர் சரீரத்தை தீட்டங்கள ஒரு எலும்பு கூட இல்லாத சாப்பிட்டுச்சு, நொறுக்கி போட்டுச்சு. கலங்காதீங்க, விரோதமாக எழும்புகிறாங்களா? ஆண்டவர் பார்த்துக்காரு. ஆனால் முதல்ல நீங்கள் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது ஜெபத்தில் தரித்திருங்க, நித்தமும் கர்த்தரை தேடுங்க. உலகம் மாமிசம் மறைந்து போகும், கர்த்தர் வார்த்தை மறையாது. அவர் வார்த்தை சகல பிரசாபத்தை பார்த்திலும் பெரியது. அதனால அவர் இரக்கம் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப அவசியம். இரக்கம் உள்ளவர் பாக்கியவான், இரக்கத்தை கேட்டு பெற்றவர்கள். பாருங்க, ஒரு அறிக்கை செய்யறாரு இந்த ராஜா. படிங்க சிஸ்டர், 26 வாசிங்க, முடிச்சிடலாம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தர் தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். பாபிலோன் என்ன தேசம்? அது அடிமை தேசம். அடிமைப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்றார், 70 ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவன் முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அந்த இரக்கம் எப்படி இருக்கும்? தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:10 வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 2:10. 1 பேதுரு 2:10. தேங்க்யூ லார்ட். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ அவருடைய ஜனம். நம்ம முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. எப்போ அடிமைதானம், பாவத்தில், அக்கிரமத்தில் இருந்தோம். அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவுடன் நம்ம யாருடைய ஜனம்? அவருடைய ஜனமும் மாட்டோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். முன்னால் நம்ம இறக்கலாம் இல்லை. எல்லாம் எப்படி எந்தெந்த வகையில் நாம் பாவம் செய்ய நம் தீர்மானத்தை எல்லாம் பாவம் செய்தோம். அப்போ நம்ம இரக்கம் கிடைக்காது. ஆனால் என்றைக்கு நாம் பாவத்தை மறித்து நீதிக்கு பிழைத்தோமோ, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் பெற்று அவர் சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோமோ, பெற்றுக்கொள்கிறோமோ, அன்றிலிருந்து நம்ம என்ன பெற்றாச்சு? இரக்கம் பெற்றாச்சு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. இப்போதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இரக்கமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கண்களை மூடும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமென். அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, நான் அழைத்தேனே, என் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. நடுவே நீ நடந்தாலும் மகனே,
கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டார். ஆமென். ஆறுதலை நீயும் கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டார். தைரியம் சத்தியமும் ஜீவனும் நானே. தைரியம் சத்தியமும் ஜீவனும் நானே. ஈசவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஈசவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில ஆண்டவர் அப்பா, சமூகத்தில் ஆண்டவர் அப்பா, நாங்கள் ஆண்டவர் ஒன்று கூடி அப்பா வாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஒரு வார்த்தை ஆண்டவர் அப்பா, சிங்கங்களையும் தேள்களையும் பாம்புகளையும் மிதிப்பீர்கள், சத்துரு சகல கிரியைகளும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரப்பா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது சொன்னீரப்பா. மனுஷ சதி திட்டத்திலே சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அப்பா, சிங்கங்களின் நடுவிலும் பாம்பு தேள்கள் நடுவிலும் அப்பா, நாங்கள் மனிதோட கிரியையிலும் சத்துருவின் கிரியைகளும் நாங்கள் நடந்தாலும் தகப்பனே, ஒன்றைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் எங்களை காத்து கொண்டீரப்பா. காலமுடைய இரக்கத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டோம் அப்பா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இரக்கத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள தகப்பனே, நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நான் எங்களோட பேசினீர் ஆண்டவர், எங்களோட பேசினீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ரத்தத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சிரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசீர்வாத சபையும் சபை பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாத தகப்பனே. நினைவு பட்டணத்தில் ரட்சித்த தேவன் நீலமங்கல போது ரட்சித்து அப்பா எழுந்து பெத்தலுக்கு போகும்போது பெத்தலுக்கு கொண்டு வர முடியாது. சத்தியத்தை அறிய வேளாக்கி வாஞ்ச இருக்கிற ஆத்மாக்களை சபையில கொடுத்து சபை நீர் ஆசீர்வதிக்க முடியாது சொல்கிறான். வருஷத்தின் நடுவிலே உயிர்ப்பியம் என்று எழுதிருக்குதே, உன் கிரியை உயிர்ப்பியம் என்று எழுதிருக்குதே அப்பா. நாங்கள் இலக்கத்தை கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது. இன்னும் 6 மாதத்தில் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, தடைபடாதப்பா. எல்லாவற்றையும் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள அப்பா. நீ எங்களுக்கு இருக்கம் காட்டும்படியா உதவி செய்யுங்கப்பா. ஒத்த ஆசை கொடுத்து நடத்துங்கப்பா. ஒத்த ஆசை வரும் பருவ கண்கள் எடுக்கிறேன். வானத்தை முழு உண்டாக்கின கத்தனை ஒத்த ஆசை வரும் என்று வார்த்தைப்படி ஒத்த ஆசை கொடுத்து நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறான். ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளையோட கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், தொழில் அப்பா, விசேஷமாகப்பா திருமண காரியங்கள், கர்ப்பத்தை கனி மற்றும் தகப்பனே அப்பா, பிள்ளையோட கல்வி காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் ஏழுக்கு எல்லா ஜெபங்களுக்கும் இந்த கண்களை திறந்தவங்களுமாய் செய்திகள் கேட்க வண்ணமாய் இருப்பதினால் நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கும் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவத்தில் ஒரு சொல்லி மாம்சமான யாவ வந்து இயேசு மெய்யான தேவன் அறிக்கை செய்ய உதவி செய்யுங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்தும். நாள் எங்களோட பேசினீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையாய் நடத்தினீரப்பா. நான் பாடின பாடல்களை ஆசீர்வதித்தீர், ஜெபங்களை ஆசீர்வதித்தீர், வார்த்தை ஆசீர்வதித்து கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா. நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணேன்னு சொன்ன தேவனே, அந்த நிச்சயத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டோம் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. எங்கள் முக்கியமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை எங்களோட கூட இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ண உண்மையில் நிறுத்தி கொடுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டைக்கு எங்கள் பிதாவே, உடைய நாம பிரசித்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்த பரவத்தில் செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் காலாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடங்களை மன்னியும்.
சோதனைக்கு உட்பட்ட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடம் உடையவர்களே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக.